அப்படியே ஜெய சுபஷ்மா அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் கிட்ஸ் ப்ளீஸ் எல்லாரும் உங்க வீடியோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது மைட் காஸ் ப்ராப்ளம். ஜஸ்ட் ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் வீடியோஸ் ஃபார் நவ். மேபி லேட்டர் டூரிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் யூ கேன் எனேபிள் இட். அடியே இந்த பிரசன்டேஷன் வந்து நம்ம முதல்ல ஒரு ஓரியன்டேஷன் பார்க்கும்பொழுது பார்த்ததுதான். I mean, we had done this to orient you all to come and register with Sampradaya Manjari, and here we are very happy to go all over it again, having you as registered members of Sampradaya Manjari ePatashala. A warm welcome to all of you. Jai Jai Shri Sudarshana. இது வந்து சம்பிரதாய மஞ்சரி ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சீடு வந்து க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு. அதுல எல்லாரும் வந்து சேர்ந்து அவாவாளுடைய இன்புட்ஸ கொடுக்கறது சுவாமி தேசிகனுடைய பரமானுகிரகமா அடியவங்களுக்கு தோன்றது. This is a journey for our children and it's a curated learning journey with a predefined curriculum, and enthusiasm comes along with the curriculum and along with kids participating in it. So இதுல என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகளுடைய மனசுல ஆசை வரணும் சம்பிரதாயத்துக்கு. So we are striving towards creating interest in Sampradayam in young minds, and just a created interest wouldn't be enough if it is not nurtured. ஸோ ஆரம்பத்துல ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூட் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கஷ்டம். ஸோ வி ஸ்ட்ரைவ் டு கீப் தி இன்ட்ரெஸ்ட் நர்ச்சர்ட், அண்ட் அல்டிமேட்லி பை டூயிங் ஆல் திஸ் இட் இஸ் டு ப்ரமோட் சம்பிரதாயம் தட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். ஏன்னா அதுதான் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட கர்த்தவியம், நம்மளுக்கு ஏற்பட்ட ஸ்வரூபம். ஸோ சம்பிரதாய கைங்கரியத்துக்கு எப்படி நம்ம ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் சம்பிரதாய மஞ்சரியினுடைய basic objective. So we have different learning modules in Sampradaya Manjari. Santa classes இருக்கும், language classes இருக்கும், அதே மாதிரி stories and values இருக்கும். Santa classes அப்படிங்கிறது திவ்ய பிரபந்தம், தேசிக பிரபந்தம், தேசிக ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் ஃபார்மேட்டடா சொல்லி கொடுக்கிற ஒரு ப்ராசஸ். இது வந்து ஸ்டெப் வைஸ் லேர்னிங்கா நமக்கு அமையும். ஒரு வார்த்தையா எடுத்து சொல்லி தருவோம். சம்டைம்ஸ் வார்த்தை பெருசா இருந்தா பதத்தை பிரிச்சு கூட சொல்லி தருவோம். அது வந்து ஸ்டெப் 0ன்னு கூட சொல்றது வழக்கம். ஸோ ஃப்ரம் தேர் வி பில்ட் ஆன். அதுக்கப்புறம் 2-3 வார்த்தைகள் சேர்த்து ஸ்டெப் 1 நடத்துவோம். அப்புறம் ஸ்டெப் 2 அப்படிங்கிறது வந்து half line of a shloka, step 3 அப்படிங்கிறது half a shloka, and then step 4 would be a complete shloka. Similarly for prabandhams also. So அதை எப்படி பார்ட்ஸா சொல்லி கொடுத்து முதல்ல ஈஸியா வரவழைச்சு அதுக்கப்புறம் அதை மெமரைஸ் பண்ற லெவலுக்கு எடுத்துன்னு போனோமோ அந்த டிபிக்கல் மெத்தட் ஆஃப் சந்தை லேர்னிங் we are trying to implement online. So each prabandham or stotram will be taken up for a time period of say 4 to 5 weeks. If it's a bigger one, we'll take it for double the time, say 8 to 9 weeks. அப்படி எடுத்துட்டு மெதுவா சொல்லி கொடுத்து சந்தை நடத்துறது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இந்த சந்தை கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து வாரத்துல 4 நாள் நடக்கும். From Monday to Thursday we have Santai classes which goes on for a duration of about 40-45 minutes. 25 னு எழுதி இருக்கும். That happens when we reach step 4 or something, but actually technically 45 minutes நம்ம கண்டிப்பா ஒதுக்கணும். It might even take more than that. Sometimes even an hour can be taken for a Santai if it's at a primary level. So அந்த dedicated amount of time தினம் குழந்தைகளால கொடுக்க முடிஞ்சதுன்னா learning process becomes much easier. அதுக்கப்புறம் அவ தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. தானே சந்தை சொல்லும் பொழுதே மெமரைஸ் ஆயிடும். ஆனா இதுல ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, சந்தை happens only from Monday to Thursday. So the other 3 days of the week shouldn't be left as it is. என்ன சந்தை பாடம் நடக்கிறதோ அத குழந்தைகள்லாம் வந்து சம்பிரதாய மஞ்சரி யூடியூப் சேனலுக்கு போய் அந்த வீடியோவை பார்த்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரபந்தத்தினுடைய ஸ்டெப் 1 நடக்கிறதுன்னு வச்சுப்போம். அடைக்கலை பத்தி ஸ்டெப் 1 நடக்கிறதுனா
மண்டே டு தேர்ஸ்டே ஸ்டெப் 1 அடைக்கல பத்தி கிளாஸ்ல வந்து சொல்லணும். அதே ஸ்டெப் 1 அடைக்கல பத்தி வீடியோவை பார்த்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே குழந்தைகள் பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி அவ பண்ணிட்டு இருந்தானா அந்த ரெகுலர் டைம்ல, லைக் சப்போஸ் சந்த டைம் 6 o'clock அப்படின்னா அந்த 6 o'clock ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவும் அவ உட்காந்து அதை பிராக்டிஸ் பண்ணிவிட்டானா ரொம்ப சௌக்கியமா ஈஸியா கத்துட முடியும். ரொம்ப சீம்லெஸ்ஸா they'll be able to absorb the lessons if they are regular with Sante. So regularity is the key and to listen to what is being told with concentration is the key. இது ரெண்டு தான் expected from students. What we strive to give will be of very good quality with dedicated teachers. ஏன்னா எந்த விதமான உச்சரிப்பு பிழையும் இல்லாமல் சந்திலாம் கரெக்டா பிரிச்சு எப்படி சேவா கால ஸ்டைல்ல திவ்யதேசங்கள் எல்லாம் பண்றாலோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் சம்பிரதாய மஞ்சரியில் நடந்துட்டு இருக்கு. அண்ட் Santai lessons is also taught by people who are experts in the field. So அந்த மாதிரி சந்த கிளாஸஸ் நடக்கும். And for younger children it's very important to see that they are reciting properly. அது வந்து பேரண்ட்ஸ் தான் என்ஷூர் பண்ண முடியும். குழந்தைகள் கிளாஸ்ல லாகின் மட்டும் பண்ணிட்டு சொல்லாம போயிட்டானா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அப்படிலாம் இல்லாம குழந்தைகள் ரிப்பீட் பண்றாளா, அவளால ரிப்பீட் பண்ண முடியறதா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கணும் பேரண்ட்ஸ், especially for the younger children. So as we had said the other day, you could give a trial for the first session and see. முதல்ல பிள்ளை அந்தாதி தான் சொல்லி கொடுக்கப்படும். அதுதான் முதல் பிரபந்தமா தேசிகன் அனுகிரகத்துல ஆரம்பிக்கிறோம் சம்பிரதாய மஞ்சரியில. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் பிரபந்தம் பிள்ளையந்தாதி. ஸோ அந்த பிள்ளையந்தாதி மாடியூலுக்கு வந்து பாருங்கோ எப்படி ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நன்னா புரியும். அண்ட் தென் யூ கேன் டேக் அ கால் about being sure about retaining yourself in the program. So essentially there will be 2 Santai classes every day, one in the morning and one in the evening. As of now IST 6 AM and 5 PM vechirukkom. The 6 AM will be constant. The evening class we need to see how it goes. So as of now we are starting at 5 PM. Apra language classes happens on Fridays and Saturdays. Fridays and Saturdays Sanskrit classes happen and Tamil classes happen on Sundays. இப்போ Sanskrit அப்படிங்கிறது வந்து we'll be beginning level 0 of Sanskritam very soon, probably not immediately on Vijayadashmi. We'll inform accordingly எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கப்படும் ரெண்டு லாங்குவேஜஸுமே. Language classes also are of a duration of 1 hour. So as of now we have 2 sets of kids, like we have distributed kids into classroom A and B essentially for the purpose of submitting written assignments. Otherwise அவங்களுக்குள்ள எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. சந்தையை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் அல்லது லாங்குவேஜ் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ல எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இட்ஸ் நாட் தட் younger kids will be taught at a lower level and elder kids will be taught more, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பா லாங்குவேஜ் கிளாஸஸ்ல, அதே மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் கிளாஸஸ்ல. அந்த அசைன்மெண்ட்ஸோடைய லெவல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ வி ஹேவ் 2 classrooms for that purpose. And these classrooms are actually Google classrooms. You just need to go and register yourself there when you are told to do so. And language classes அப்படிங்கிறது வந்து the classroom A childrenக்கு compulsory கிடையாது. Classroom A children are the children who are below 8 years. So அவளுக்கு language கத்துக்கிறது is not compulsory. But when they will be 8 during the course of the program, like for next year போறச்சே குழந்தை 8 years ஆயிடும் அப்படின்னாக்கா அந்த வருஷம் லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்க்கு அவ அப்பியர் ஆகுது, கம்பல்சரி ஆயிடுறது. கிளாஸ்ரூம் பி கிட்ஸ்க்கு லாங்குவேஜ் கிளாஸஸ் கம்பல்சரி. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி அட்டென்டிவ் இன் லாங்குவேஜ் கிளாஸஸ், டேக் நோட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் சப்மிட் தெம் ஆன் டைம். அதுக்கப்புறம் வி ஹேவ் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன்ஸ், ஸ்டோரிஸ் ஃப்ரம் இதிஹாசாஸ், புராணாஸ் அண்ட் ஆச்சாரிய பரம்பரை அண்ட் சோ ஆன், அண்ட் வேல்யூஸ் ரிலேட்டட் டு சம்பிரதாயம். இது வந்து we'll have 2 sessions in a month which will be over the weekends, either Saturday or Sunday, and you will be informed accordingly when it's going to happen on the Telegram channel. So we have Devaganam classes also which is restricted to a group of people who have good knowledge in singing. Devaganam classes pathina details we'll announce when the time comes.
So essentially, for this program to succeed, we need your continuous support, dear parents. So we are here to take our kids on a journey of Sampradayam with your great support all the time. So some FAQs that we have here is, when is the session starting? We intend to start on the 5th of October. That is Vijayadashmi, just coming up now in 10 days time. And in case you feel that your kid knows some stotram or prabandham that's being taught, we would not advise your kid to skip the module. ஏன்னா sometimes நம்ம தெரியும் நினைச்சுட்டு இருப்போம், பட் அது அவ்வளவு பக்காவா தெரியாதா இருக்கும், ஏதாவது கவலைப்பாயிரதா இருக்கும். There are many words which are repeated across stotrams and prabandhams. So அதெல்லாம் perfect-ஆ வருதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. So it is advisable for kids to attend all modules. Even if they feel they know it, it's better for them to attend at least when the prabandham or stotram is reaching, say, step 3 or 4. So as of now, we have a plan like this to be taught here. Pillayandadi Nyasadashakam Sudarshanashtakam Adekalapathu Kamasikashtakam Tirupallande Paramarthastuti Avananadipiran and Kaninam Siratambud in the first year. This is subject to change depending upon situations that crop up. So that's about it from Adiyan's side. If you have any Q&A, we're ready to take. Partha Swami. Dhanyasmi. Adiyan. அதான் இப்போ ஸ்ரீமதி பிரபா செனேஷ் சொன்ன மாதிரி ஈவினிங் பேட்ச் வந்து வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் அட் 5 o'clock. இன்ஃபேக்ட் வி ஈவன் ஆஸ்ட் அதில் வந்து இப்போ 5 o'clock முதல்ல 6ன்னு சொல்லியிருந்தோம், பிகாஸ் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் இஸ் 6. பட் சில டைம் ஜோன்ஸ் வந்து 5 கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் சில குழந்தைகள்லாம் சீக்கிரம் வந்துடுறதுனால வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் அட் 5. இப்போ வந்து 5 இல்லை எல்லாருக்குமே 6 முடியும்னா வி வில் ஆக்சுவலி கன்சிடர் கீப்பிங் இட் அட் 6. அப்படி இல்லை 5 ஓகே 1 or 2 days தான் முடியல அப்படின்னா, ஆர் இஃப் இட் இஸ் ஒன்லி 1 or 2 kids, we will actually work out some alternate arrangements. ஸோ அதனால அதுவும் தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணுங்க. we both are happy to answer all the questions. Adiyan. Press question if you want to ask anything. As soon as you're unmuted, please ask your question. ஒரு 5-6 பேர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து உங்க டர்ன் வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட். அண்ட் மியூட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் இல்லைன்னு நினைக்க வேணாம், பிகாஸ் தெர் ஆர் அதர்ஸ் இன் த லைன். லக்ஷேக்ன்ற ஐடியில் யார் இருக்கிறது? லக்ஷகி கேட்குறதா? கேட்கறது. லக்ஷகி சொல்லுங்க. அடியன், நாங்கள் இங்கே யூகேல இருக்கோம். பொண்ணு பேர் லக்ஷகி. அவளுக்கு ஸ்லோவா சொல்லி தரணும். அண்டு நீங்க போட்டிருக்க டைம் வந்து ஒண்ணு ரொம்ப ஏர்லி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா 2 டைம் ஜோனுமே அது. ஆமா, நாங்க போன தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்தை யூகேல இருந்தவளுக்கு we just had only the weekend class. ஓகே சண்டே 2 நாள் மட்டும் வச்சிருந்தோம். பட் that kid was actually quite smart and she was able to practice using our, நாங்க எல்லாத்துக்குமே வீடியோஸ் வச்சிருப்போம், சந்தை வீடியோஸ். அந்த ஒவ்வொரு சந்தை வீடியோஸ் இருக்கும். ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா, அந்த குழந்தை நாள் அந்த வீடியோஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவா, 2 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா. she was able to cope up with just those 2 days. And in fact she did better than the regular kids and she was very smart. And so it also depends on the kids individual's ability. And we are actually looking at some of the options. அதனால தான் இப்போ வந்து 5 மணி கிளாஸ் டைம்ஸ் ஒத்து வராதவா இல்லை 6 மணிக்கும் சேர முடியாதவா யாராவது இருந்தேன்னா we want to look. இப்போ வந்து யூகேலேருந்தே ஒரு 5-6 பேர் இருக்கா, மிடில் ஈஸ்ட்லேருந்து இருக்கான்னா we don't mind pushing it a bit back, like so that we can see if somebody from the US can handle it at a bit later time. So instead of 6 o'clock, it can be somewhere around midnight or something like that. That is something we
work based on what time you can get back home, and also if there are other kids. If it is going to be only Lakshakina, then we will probably have to do something like a weekend class. So the group the weekday time ஒத்து வரலான்னு நீங்க groupல mention பண்ணுங்க. So we will actually collect all the names of the people who are not comfortable with either 5 p.m. or 6 p.m. Then depending on the time slot which is comfortable, we will work out an alternative. Worst case, you will still have the weekend class. Don't worry about that. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் குரூப்ல போறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு கிட்ட. ஒன்று வந்து இப்போ மோட் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் மூலமா தான் வருமா? அதில் தான் வந்து இப்போ சொல்லி தருவீங்களா? ரெண்டாவது, ஏதாவது குழந்தை வந்து ஜாயின் பண்ண முடியல ஃபார் ரீசன்ஸ், ஏன்னா பாட்டு கிளாஸ்லாம் இருக்கு, சம்டைம்ஸ் இது கொஞ்சம் டைமிங் மிஸ் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி கிளாஸ் மிஸ் பண்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? Okay, I will answer one by one so that it's easier, so that we don't miss out any questions. All classes will be on free conference call. Okay. And in case you cannot attend the class, it depends. இப்போ வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 3 நாள் கிளாஸ் இருந்து பிக் பண்ணுறவாலும் இருக்கா, சில குழந்தைங்களுக்கு வந்து 4 நாள் போகாமையும் இருக்கு. But வந்து we always insist every kid, even on non-class days, we will provide videos. You ensure the kid goes through the video at least once. இப்போ கிளாஸ் எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்னா, Thursday Friday இப்போ வந்து நாங்கள் என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, Monday to Thursday கிளாஸ் இருக்கும், Friday Saturday Sundayல ஏதாவது ஒரு நாளாவது அந்த ப்ராக்டிஸ் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் கிட்ஸுக்கு. பிகாஸ் we want that to be part of the practice. Even there is no class, we want to ensure that the continuity is there. அதனால இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு வர முடியல because there is some school work or whatever that is there, she can always watch the video at a later time. So that is not a problem. So in fact, to be very honest, குழந்தைங்க வந்து டிசிப்ளினா இருக்கிற குழந்தைங்க வந்து வீடியோ வச்சு ஈஸியா கத்துக்க முடியும். பட் சம்டைம்ஸ் they are not that disciplined and they can't get dedicated time. அதனால அட்லீஸ்ட் on the days when they miss the class, we normally would recommend for you to watch videos and practice. ஓகே, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களோட ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிளாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இந்த டெலிகிராம் குரூப் மட்டும் தான் வரும் இல்லையா? ஆமா, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் டெலிகிராம் குரூப்புக்கு மட்டும்தான் வரும். கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், அதுல அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், பட் டெலிகிராம் குரூப் இஸ் யுவர் ஒன்லி சோர்ஸ் ஃபார் ஆல் கம்யூனிகேஷன். ஃபைன், தேங்க் யூ ஃபார் கமிங். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? ஓகே. அடியன் சுவாமி கிருஷ்ணன் ஹியர், சிகாகோலேருந்து. இந்த தமிழ் வகுப்புகள் வந்து வெறும் சண்டேஸ் மட்டும்தான் இல்லையா? ஸோ அதாவது சண்டேஸோட டைமிங்ஸும் மிச்ச நாள் மாதிரி அதே 5 PM இந்தியன் டைம் தானா? Language class time போடுவோம் சுவாமி, because we will have to see what is the convenient time for everybody. ஏன்னா லாங்குவேஜ் கிளாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வயசா இருக்கு உங்க குழந்தைக்கு? நீங்க மியூட் பண்ணிட்டேன்னா திரும்ப இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ண முடியறதா? ஓகே, sometimes if it is too young, some of the kids may not attend. So we will try to find a time which is possibly convenient for all time zones. So mostly it will be around 6-7 o'clock India time zone actually. அடியன் சுவாமி நமஸ்காரம். என் பையன் பேர் விஷ்ணு சித்தன். அவனுக்கு கிளாஸ் வந்து இப்போதைக்கு நான் ஆன்லைனில் ஃபாரம் சப்மிட் பண்ணும்போது ஈவினிங் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். பட் இன்கேஸ் இப்போது 5 PM கிளாஸ் முடியலன்னா 7 PM கிளாஸ் ஏதாவது கார்த்தால என்ன நீங்க எங்க இருக்கீங்க சொன்னீங்க? இங்கே பெங்களூர்ல. Okay, so for India kids it's very convenient because you have an option to attend both morning and evening classes. ஆமா.
So for example, what we don't recommend is you keep shuttling, between one day morning, one day evening, which we don't recommend. Okay. You stick whether you want to be in morning or evening batch. At the end of the module, you can change. If you want, evening is not working out, I want to move to morning, that is fine, but that can happen only after end of each module. சரி. இப்ப அந்த மாடியூல் இன் பிட்வீன் மாடியூல்ஸ்ல இப்ப ஈவினிங்ல இருக்கு அட்டெண்ட் பண்ண முடியலன்னா ஈவன் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சாலும் இஃப் யூ ஹேவ் த டைம் யூ கேன் அட்டெண்ட் போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ். தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம்ஸ். சரி சரி. அதனால இது பண்ணுவானா, இது மிஸ் பண்ணிட்டா மார்னிங் அட்டெண்ட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஈவன் மிஸ் பண்ணலன்னா கூட இஃப் த கிட் இஸ் ஃப்ரீ அண்ட் அவைலபிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், யூ கேன் அட்டெண்ட் போத் செஷன்ஸ். சரி சுவாமி. இது ஸ்தோத்திரம் எல்லாம் will it be sent இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாமா பசங்களுக்கு? ஸ்தோத்திரம் புஸ்தகம் இருக்கு எல்லாருக்கும். நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணுவானா, we will provide text, we all will share in Sampradaya Manjari Telegram group. Use only that text. ஏன்னா sometimes பாட பேதங்கள் இருக்கும், அந்த கிட்ஸுக்கு புரியாது, they will actually get confused, you will teach them something, we will teach them something, அதெல்லாம் எதுவுமே இருக்க வேணாம். சரி சுவாமி, தன்யஸ்மி தன்யஸ்மி. Swami. Yes, Swami. Swami, எனக்கு இருக்கிற ஒரு டவுட், எனக்கு ரெண்டு டவுட்ஸ், நாட் ஒன். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, இப்போ கிளாஸஸ் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் லாங்குவேஜ் இருக்கும், அது எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும், எனக்கு அது புரியல. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க சொல்றீங்களா? இந்த லாங்குவேஜ் கிளாஸஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ்ல நடக்கும். Sanskrit and Tamil are the languages that you are going to learn here, and assessment of languages will happen twice a year. Mostly MCQ question pattern la irukum, illa sometimes reading assessment tu edupom. And also internally ipo the Sanskrit class abingiradhu that's a course by itself which has about 6 or 7 levels. So there is also an examination which is conducted by the teacher separately apart from Sampradaya Manjari exams. So you can take up that exam also if you want to continue parallelly in the Sanskrit course. But Sampradaya Manjari பொறுத்த வரைக்கும் there will be 2 exams for both languages, Sanskrit and Tamil, during a given year. Okay. Is both the languages compulsory? Yes. If you're above 8 years or above, then it's compulsory. Yes, I'm a 13, I'm a teen. It's compulsory. I am in Tamil Nadu. Is it compulsory for me to attend both the languages? Because it's not possible because I have a class. Do you learn any of the languages in school, Sanskrit or Tamil? Tamil I learn in school because it's a state language and it's compulsory. Then it shouldn't be a problem if you can't attend the Tamil class, but you need to know what's happening in the class and give the examination. That's all. Okay. And Sanskrit, I am learning in the Sanskrit Bharati official. I started before 3 to 4 years ago, and I am also learning Sanskrit. Okay, that's not a problem then. If you know the languages, like if you know what is happening in class, you need to keep track of what's happening in class so that you can give the exam. So for your level, the basics would be all done. So it's not compulsory for you to attend those classes. But examination. So, how much year is the courses? Sampradaya Manjari course will probably go for 6 to 7 years. This is the 3rd year we are doing. So it's my first year here. Yeah, it's your first year here. It's our 3rd year of the school. So. Okay, then also will we have any study material for like a book? Yeah, you have study materials for everything. As Swami said, for Santhai
the text will be provided. Similarly, for Sanskritam, there are books prescribed. For Tamil, there will be PDFs provided. And for stories and values also, you'll be provided with some PDFs. So you'll have study material. Okay. So full and full Discord. I mean, full and full Telegram. Telegram, FCC. Santhai classes will happen in FCC. And that is what you're expected to be most regular about. So if you can manage Santhai classes regularly, you can join and... Okay. Then should we download our Google Classroom? Yeah, you will be told about that in Telegram when the time comes. Yes, I already have. Okay, thank you. Yeah, thank you. Smt Ramanuja. Very much. Again, Sriman Narayana, madam. Again, சொல்லுங்க அடி. Yes, mommy. நான் அத்திந்திரியனோட பாட்டி பேசுறேன். நான் சேர்த்து விட்டுருக்கேன். ஈவினிங் 5 o'clock கிளாஸ்க்கு சில சமயம் இன்கேஸ் உடம்பு சரியில்லை மாதிரி வர முடியலன்னா வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்க கொடுத்த அந்த வீடியோ வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமா? அடியேன் அடியன் ஆமா அடியன் வர முடியலன்னா வீடியோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடியன். தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியல அடியன். எந்த டேல வர முடியலையோ அந்த டேல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் மற்ற நாள் கண்டினியூ பண்ணும்போது அதனுடைய கண்டினியூஷன் அப்போ நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணுவீங்களா கிளாஸ்ல? அடியன் அப்படிதான் நடக்கும். அடி தேங்க்யூ அடியன். தேங்க்யூ அடி. அடியேன் நமஸ்காரம். நானும் பேசுறேன். அடியேன் வால்யூம் நம்மளோட அடியேன் நமஸ்காரம். நமஸ்காரம் சொல்லுங்க, உங்களுக்கு கேக்குறது சொல்லுங்க. நான் என் பையன் ஸ்ரீவத்சவாக்கு தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து இப்போ என் பேர்ல இந்த குரூப்ல ஐடியில இருக்கிறதுனால என் பேர்லயே வந்துட்டு இருக்கு. இப்ப என் குழந்தை பேர்ல மாத்தணும்னா என்ன ஐடி இது பண்ணும்? அதெல்லாம் டெலிகிராம் குரூப்ல போடுங்க, நாங்க சொல்றோம். சரியா? டெலிகிராம் குரூப்ல உங்க queries இந்த மாதிரி டெக்னிக்கல் queriesலாம் ஏதாவது இருந்தா அதுல போடுங்க. FCCல சொல்றீங்களா எதுல சொல்றேன்னு தெரியல. யூ போஸ்ட் மெசேஜ் தேர். உங்களுக்கு எனி queries outside of இது வந்து டெலிகிராம் குரூப்ல போடுங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் logistic issues we can handle it there. Srinivasan Sudarshanam. அடியன் சார், நான் என்னோட சன் முராரிக்காக தான் அதை பார்த்துட்டு இருக்கேன். I think combination of morning and evenings தான் சரியா வரும், depending on other classes also. So I hope that is okay, sir. சொல்லுங்க. சாரி, மார்னிங் கேட்டுதா? சொல்லுங்க. கேன் யூ ரிப்பீட் அகைன்? இல்ல, நான் என்னோட சன் முராரிக்கு தான் இதை ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த இதை காம்பினேஷன் ஆஃப் போத் மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் சரியா வரும். இஸ் தட் ஓகே சார்? அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதான் காம்பினேஷன் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி கேனாட், காம்பினேஷன் இஸ் ஃபைன், பட் யூ வில் பி அசைன் டு ஒன்லி ஒன் ஸ்லாட். யூ எய்தர் பி இன் ஈவினிங் பேட்ச் ஆர் மார்னிங் பேட்ச். ஸோ இப்போ சந்தை சேவிக்கிறதுக்கு வந்து டேர்ன்ஸ் வருது வந்து அந்த எந்த பேட்சில் அசைன் பண்ணிருக்குமோ அதில் தான் வரும். So for example, we will, if you tell me, okay, certain days he cannot basically be in the mornings, he can attend the evening batch, but we will ensure that his recitation turns is basically on the days he is available in the mornings. Evening he can just listen and recite in mute.
Not an issue, sir. எப்படியா இருந்தாலும் எது சௌரியமோ கேட்கறதா இருந்தாலும் சரி, அப்படி சொல்லாட்டியும் I can also get him practicing it over here. Ariyan, thank you, sir. Both are fine. Absolutely, combination is perfectly fine. Not a problem. அரியன் ஆதவுக்காக பேசுறேன். சொல்லுங்க. இந்த சந்தைக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை உண்டா?